ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ராகு கேதுவை பற்றியது. ராகு கேது தோஷம் செய்யும், ராகு கேது கெடுதலை மட்டும்தான் செய்யும். ராகு கேது ஒரு பச்சோந்தி கிரகம். ராகுவை பார்த்தாலே எல்லாம் பயப்படுறாங்க. ராகு கேது ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை வைத்து சுத்த ஜாதகமாக இல்லை நல்ல ஜாதகமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராகு கேது ஜாதகத்தையே ரெண்டாக பிரிக்கிறதே ராகு கேது. அப்போ ராகு கேதுவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஷேடே சொல்லிட்டு வரோம். ராகு கேது ஒரு பச்சோந்தி கிரகம். அந்த பச்சோந்தியில் இருக்கும் இடத்தை பொறுத்து அது பலனை மாற்றும். அப்போ நல்லது செய்யுங்கிறது அதுக்குள்ளே ஒன்று இருக்குது. நல்லது செய்யும்னா நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா நல்லது செய்யும் சார் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் சொல்கிறது ராகு கேது இது மாதிரி 1 7ஆம் இடங்களில் 2 8ஆம் இடங்களில் இருந்துமே யோக ராகுவாக வேலை செய்யும். அது கெடுக்காது. எப்படி சார் கெடுக்கும், எப்படி சார் கெடுக்காது? விதி விலக்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜோதிடத்தில் விதி விலக்குகள் தான் நம்மளை நம்பிக்கை கொடுக்கும். பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல வைக்கும். இப்போ ஒரு ஜாதகத்தில் ராகு கேது இருந்துச்சுனாலே அந்த ஜாதகருக்கு நல்ல வரன் அமையாது, திருமணமே தள்ளி போகும், திருமணம் வந்தாலும் பிரச்சனையாக போகும் சொல்லக்கூடாது. இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் ராகு 7ஆம் இடத்துல இருந்தாலும் தோஷத்தை கொடுக்குதா, எத்தனை அளவு கொடுக்குது, இல்லை சுத்தமாக கொடுக்கவே கொடுக்காது, இல்லை இந்த ராகு தான் சார் நன்மை தரப்போகுது இப்படின்னு பிரிச்சுக்கணும் 3 4 பகுதியாக. அப்போ இது மாதிரி 1 7ஆம் இடங்கள் 2 8ஆம் இடத்தில் ராகு இருந்தும் தோஷம் செய்யாத ஜாதகம் எப்படி இருக்கும்? இந்த உதாரண ஜாதகம் அந்த ராகு பார்த்திங்கன்னா ஒரு யோக ராகுவாகவே வேலை செய்கிறார். எப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 23 நவம்பர் 98 1:22 PM ஊர் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஜாதகம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். கும்ப லக்னம், தனுசு ராசி, நட்சத்திரம் பூராட நட்சத்திரம், ராகு தசை 2027 வரப்போகுது. சரியா? கேள்வி ராகு தசையை ஒட்டியது. ராகு 7 உட்காந்துருக்கு, திருமண வாழ்க்கையை முடிக்க போகுது. ராகு 7 உட்காந்து திருமண வாழ்க்கை செவ்வாய் தசை போயிட்டுருக்கு. இப்போ திருமணம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்தால் கூட, திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போனால் கூட ராகு திசையில் முடிச்சு கட்டிடும். இது டிவோர்ஸ் வரைக்கும் போயிட போகுது அப்படிங்கிறதான கேள்வி. அப்போ இந்த ஜாதகத்தில் ராகு 7ஆம் இடத்துல தான் உட்காந்து நிற்கிது. ஆனால் எப்படியெல்லாம் பண்ண போகுது? இந்த ஜாதகத்தில் ராகுக்கு பிடிச்சமான இடத்துல ஒன்று இருக்கா? மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். இதுதான் ராகுக்கு பிடிச்ச வீடு. இப்போ நான் சொன்ன வீடுகளில் ராகு ஏதாவது அந்த மாதிரி இடத்துலையே உட்காந்துருக்கு? இல்லை, சிம்ம வீட்டில் உட்காந்துருக்கு. சிம்மாதிபதியான சூரியனுக்கும் ராகுக்கும் எதிரி, பிடிக்கவே பிடிக்காது. அவரோட வீட்டில் ராகு உட்காந்துரு. ஆனாலும் இந்த ராகு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. எப்படி கொடுக்க போகுது அதற்கான விளக்கம் தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் 1 7ஆம் இடங்கள் 2 8ஆம் இடத்தில் ராகு இருந்துச்சுனாலே அது தோஷ ஜாதகம், அது கெடுதலை மட்டும்தான் செய்யும் சொல்லக்கூடாது. இந்த விதிவிலக்கு இருக்குது. எப்படி இருக்கணும்? இங்கே பாருங்கள், இந்த ஜாதகத்தில் ராகு இன்னொரு கேள்வி இவர் என்னென்னலாம் கேட்டிருக்காருன்னா, ராகு திசையில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை, அரசு வேலை கிடைக்குமா அல்லது தொழில் செய்யலாமா, எப்படிப்பட்ட திசையாக இருக்கும்ரா. இப்போ கேட்ட எல்லாத்துக்குமே எஸ் 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 அப்படின்னு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ அருமையாக உட்காந்துருக்கார் ராகு. ஏன்? ராகு நின்ற வீட்டின் அதிபதி சூரியன் இந்த ஜாதகத்தில் எங்கே அமர்ந்து நிற்கிறார்? 10ஆம் இடத்துல அமர்ந்து நிற்கிது. அப்போ ராகு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஏன் ஸ்ட்ராங்காகுது? சூரியன் 10ஆம் இடத்தில் நட்பு வீடான செவ்வாயினோட வீட்டில் ஆட்சியாக நிற்கிறார். கிட்டத்தட்ட ஆட்சி, திக்பலம், அதனால் ஆட்சியாக நிற்கிறார். அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை யோகம் ஆகிறாங்க. அப்போ செவ்வாய் பரிவர்த்தனை மூலமாக 10ஆம் இடத்துக்கு வருது. 10வது பாவகம் பலமாகுது. அந்த வீட்டில் சூரியனும் பலமாகுது. ஓகேவா? ஆல்ரெடி லக்னாதிபதி பலம், நீச்சம், வக்ரம், நீச்சபங்க ராஜயோகம். ஸோ அப்போ லக்னாதிபதியும் பலம். ராகு தசை 2027 வரப்போகுது. அவருடைய கேள்வி அரசு வேலையா அல்லது தொழில் செய்யலாமா? ரெண்டுமே உண்டு. இந்த ராகு தான் கொடுக்க போகிறார். குடும்ப வாழ்க்கை அதை சொல்லவே இல்லை. குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக கெடுக்காது. இந்த குடும்ப ராகு திசையில் தான் இவங்க சொத்து சுகம் வாங்க போகிறாங்க. இந்த ராகு திசையில் தான் உங்களுக்கு சுக்கிரன் 13, சூரியன் 6. ராகு திசையில் நல்ல குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக போகும். இங்கே லக்னத்தில் குரு ஒன்று நிற்கிது. ஓகே, அதனுடைய பார்வையில் ராகு 7வது பாவகம் கெட்டு போகாது. பயப்படவே வேண்டாம். குடும்ப வாழ்க்கை சிதறாது, நல்ல விதமாக வாழ்க்கை போகும்.
இந்த ராகு திசையில் நல்ல செல்வங்கள், குழந்தை செல்வங்கள் கிடைக்கும், பொருளாதார உயர்வு கிடைக்கும், அரசு வேலை கிடைக்கும், அல்லது தொழில் பண்ணால் கூட முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல தாம்பத்தியம் கிடைக்கும் மனைவியோட. இது போன்ற அமைப்புகள் எல்லாமே இந்த ராகு திசையில் கொடுக்க போகுது. ஆனால் ராகுவுக்கு நம்ம என்ன ஒரு இது போட்டிருக்கிறோம், பூசியிருக்கிறோம் நம்ம. ராகு இப்போ இதெல்லாம் கெடுக்க போகுது. திருமணம் கெடுக்கும், கணவன் மனைவி உறவு சிக்கல் கொடுக்கும், திருமண முறிவை கொடுக்கும். இப்படி தான் ராகுவை நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். இப்போ இவ்வளோத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் தான் இந்த ராகு. சரியா? அப்போ ராகு திசையில் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாருன்னா பெரிய லெவலில் முன்னேற்றத்துக்கு போவார் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஏன்னா 10ஆம் வீட்டில் சூரியன் திக்பலமாகி 10ஆம் பாவகாதிபதியோடு இணைந்து ராஜயோகாதிபதி சுக்கிரனோடு இணைந்து இந்த சூரியன் பலமாக இருக்க சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அந்த பலனை எல்லாத்தையும் எடுத்து செய்வார். ஜிக்ஸாக்காக தான் பலன் நடக்கும், ஆனால் இப்படி தான் நடக்கும். ஸோ இந்த அடிப்படையில் ராகு திசை இவருக்கு யோக திசையாக கண்டிப்பாக இருக்கும். அதனால் ராகு பற்றி நெகட்டிவாக சொல்கிறதும் இருக்குது, பாசிட்டிவாகவும் இருக்குங்கிறதுக்கான ஒரு உதாரண ஜாதகம் தான் நேயர்களுக்காக எடுத்தோம். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.